அன்பர்களே, இன்று புனிதமான புதன்கிழமை. இன்றைய மாலை நேர சிறப்பு சொற்பொழிவுக்காக நம்மிடையே இணைந்திருக்கும் ஐயா வந்து நமக்கு நம்மளுடைய ஜூமுக்கு இன்றைக்கு தான் புதுசா வந்திருக்காங்க. ஐயா அவருடைய பேர் வந்து ஷியாம் அப்படின்னு. அப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அக்குஹீலர் ஃப்ளவர் மெடிசன் மெயினா என்ன அப்படின்னு கேட்டா லைஃப் ஸ்டைல் கோச் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கும் கலையை கற்றுத்தருவதற்காக நமக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி யோக பயிற்சியில இருக்கிறவங்க நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னு கேட்டா, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு யோசிப்போம். ஆனா எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் யார்கிட்ட இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஆஹ் திருப்பமாக அவர்கள் உரை நமக்கு அமையலாம். அதனால வாய்ப்புள்ள அன்பர்கள் கடைசி வரைக்கும் இருந்து கண்டிப்பாக ஐயாவின் உரையை நம்ம கேட்கலாம். ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வீடியோவா ஆடியோவா? வீடியோ தாம்மா. வீடியோ ஓகேங்க. போட்டுருங்க. ஸ்பாட்லைட் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்க. ஐயா வீடியோ ஓபன் ஆகல. இந்த வரமா ம். ஸ்க்ரீன் ஷேர் ஆயிடுச்சுங்களா? ஒரு நிமிஷம் பாக்குறேன். ஆயிடுச்சு. ஷேர் ஆயிடுச்சுங்க ஐயா. ஓகே. ஆடியோ கேக்குதாம்மா? போலாங்களா? ஐயா தெளிவா இருக்கு. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். முதலா இறை சாதனை மூலியமாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை மதன் ஐயாவுக்கு முதல் நன்றி. இந்த வகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரியர் கைடன்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு நம்ம தஞ்சாவூரில் நடத்திட்டு இருந்தோம். ஒரு 12வது வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐயாவும் ஓகே நல்லா இருக்குது இந்த கான்செப்ட்னால ஐயா வந்து முதல்ல இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. நன்றி. ஸோ நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட ப்ரொஃபஷன் வந்து அக்குபஞ்சர் அண்ட் ஃப்ளவர் மெடிசன் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு அவங்களோட வாழ்க்கை விஷயங்கள் வந்து நம்மகிட்ட பகிர்வாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையை நினச்சி கேட்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது, பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறேன் பட் அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இல்லை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் வந்து நல்ல ஒரு கோலோட இருப்பாங்க அண்டு அதை நோக்கி பயணிப்பாங்க, ஒரு மிஷனோட பயணிப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அந்த பேஷண்ட் போனதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து கிடைச்சிது. அப்போது லைஃப்பில் வந்து ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் நம்ம பிடிச்ச விஷயங்களை செய்யணும்னா சில விஷயங்கள் நமக்கு ஏற்ற விஷயங்கள் நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னு புரிய வந்தது. ஸோ அப்போது நீங்கள் அப்படி உருவாக்கும் போது என்ன ஆகும்னா ஈஸியாகவே அவங்களோட முதல்ல அவங்க நோய்கள்லேருந்து வெளியே வந்துட முடியும் அண்ட் அவங்க ஒரு உயிர்ப்போடு இருக்க முடியும். தனக்கு பிடிச்ச செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்ப்பு தன்மை இருக்கும் இல்லையா நம்ம மனசில். ஸோ அப்படி ஒரு உயிர்ப்பு தன்மை திரும்பி வரும். அப்போ திரும்பி கேட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ இருக்கேன் எப்படியோ இருக்கேன்னு சொல்லாமல் இப்போ நான் நல்லா இருக்கேன், என்னோட வேலை கரெக்டாக நான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற சொல்லுவாங்க ஒரு பர்பஸோடு இருக்கும்போது. ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸஸை வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அண்டு இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு பீப்புளும் அவங்களோட கரியரை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ அவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி கரியரை சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க செல்ஃப் ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. யாரும் பின்னாலேருந்து புஷ் பண்ண தேவையில்ல. அவங்களே அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னென்னா, இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு 12th முடிச்சிட்டோ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் இதில் ஜாயின் பண்ணவங்க மேக்ஸிமமான பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலேயும் 50 வயசுக்குள்ளேயும் இந்த பீப்புள் தான் அதிகமாக இருந்தாங்க. அப்போது எங்களுக்கு என்ன ஒரு டேட்டாவாக கிடைச்சதுன்னா, ஓகே இந்த இந்த ஏஜில் இருக்க பீப்புள் தான் வந்து உண்மையிலேயே அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸை தேடி போகிறாங்க அண்டு நிறைய அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. ஸோ அதனால் அந்த
பீப்புளுக்கு நம்ம வந்து ரீச் ஆகணும் அப்படின்றனால இன்னைக்கு இந்த கிளாஸஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த கிளாஸஸில் வந்து இங்கே இருக்க கண்டென்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் வந்து ஒரு சின்ன குட்டியான ஒரு மெடிடேஷன், அப்புறம் இந்த சக்ஸஸ் சர்க்கிள் பற்றி நம்ம பார்ப்போம். அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஓகே. நீங்கள் இப்போ தான் பஞ்சேந்திரிய தவம் பண்ணீங்க, எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஹார்ட் மெடிடேஷன் வந்து உங்களுக்கு எந்த வகையில் உதவியாக இருக்கும் அப்படின்னா, நம்ம நிறைய சிந்திப்போம் இல்லையா, நம்ம அடுத்து என்ன டிசிஷன் மேக் பண்ணலாம் அண்ட் நிறைய என்ன சூஸ் பண்ணலாம், இது அதுவா அப்படின்னு சூஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போலாம் சிந்திக்கும் போது நம்ம ஆஜ்னா தான் வந்து அது அதிகமாக ஒர்க் ஆகும். இப்போது நம்மளோட இந்த கரண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து இந்த ஆஜ்னா வந்து எல்லாருக்குமே ஒரு ஆக்டிவிட்டியில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே லாஜிக்காக திங்க் பண்ணி யோசிச்சிட்டே இருப்போம். அப்போது ஒரு ஒரு ப்ரெஷர் அங்கே கிரியேட் ஆகும்போது கரெக்டாக பார்த்தா இந்த ரீஜியனில் வந்து நமக்கு ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஃபீலிங் வந்து ஆரம்பிக்கும். அப்போது அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டெசிஷன் மேக் பண்ணணும் ஆர்எல்ஸ் நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஹார்ட்டில் கவனம் வச்சு கொஞ்ச நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னா, உங்கள் ஹார்ட் நீங்கள் வந்து ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ரௌண்ட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சயின்ஸு. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மெடிடேஷன் வந்து பண்ணலாம் ஜஸ்ட் ஸ்டார்ட்டோட. ஏன்னா இனி எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் மாதிரி நீங்களே பண்ண வேண்டியது இருக்கும். அது உங்களோட இன்ட்யூஷனில் என்ன வருதோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபர்தராக அதை வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத சூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு சின்ன மெடிடேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஹார்ட்டில் கவனம் வைக்க முடிஞ்சது அப்படின்னா உங்கள் ஹார்ட்டில் அப்படியே கவனம் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துருங்க, உங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு. ஆல்ஸ் முடியல எனக்குன்னா உங்கள் கைகளை அப்படி ஹார்ட்டில் வச்சுட்டு நீங்கள் அங்கே கவனம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹார்ட் மெடிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு நியர்பையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நோட்டு அண்ட் பேனா மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட் உங்கள் ஹார்ட் ரீஜனில் மட்டும் கவனம் வைங்க. ரிலாக்ஸ்டாக இருங்க. ஸோ ஒரு சில பேர் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும், அந்த தலையில் இருக்க ப்ரெஷர் வந்து அப்படியே கொஞ்சம் டிக்ரீஸ் ஆன மாதிரி. ஸோ உங்கள் ஹார்ட்டில் கவனம் வச்சுட்டே இருங்க. இந்த ஹார்ட்டில் கவனம் வைக்கிறதுனால இந்த ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்றத நான் ஜஸ்ட் அப்படி நான் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஹார்ட் சக்கரா வந்து ஃபிசிக்கலாக இருக்க ஹார்ட் அண்ட் தைமஸ் கிளாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ உங்களோட பாடியில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இதோட சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம மேலே ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து உண்டு பண்ணும். நம்மளை வந்து
ஒர்க் அவுட் பண்ண வைக்கும், நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய வைக்கும். அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு இந்த ஹார்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம மேலே நமக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரும். ஸோ இது நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன் என்னென்னா, இந்த ஹார்ட் இஸ் ஓப்பன், உங்களோட க்ரௌன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் நாங்கள் பிராணிக் ஹீலிங்கில் வந்து ஒரு மெடிடேஷன் 2 hours மெடிடேஷன் வச்சுருப்போம். ஸோ க்ரௌன் நமக்கு ஓப்பனானா தெரியும், ஒரு தெய்வீக உணர்வை நம்ம வந்து பெற முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட் ஓப்பன் ஆகிறது ஒரு முக்கியமான விஷயம். ஹார்ட் ஓப்பன் ஆகலைன்னா க்ரௌன் ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால தான் எல்லா ரிலீஜியஸ் அண்ட் எல்லா மதங்கள்லேயும் சரி, எல்லா மார்க்கத்துலேயும் சரி, நம்ம வந்து அன்பு செய்யுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் அன்பு செய்யும் போது ஹார்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓகே, ஸ்லோவாக கம் பேக் டு த பாடி அண்ட் நார்மலாக ஆயிக்கோங்க. கண்ணை திறந்துக்கோங்க. அண்ட் நியர்பையாக உங்களுக்கு வந்து ஒரு நோட் அண்ட் பேனா வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த டைமில் வந்து யாராவது கொஞ்சம் ஃபீட்பேக் ஏதாவது ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ குயிக்காக ஒரு 1 minute உங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸை வந்து இனிஷியலாக வந்து டேரெக்டாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படின்னா டேரெக்டாக 1-to-1 மாதிரி ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்ருந்தோம். அண்ட் அதுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளாஸை கன்வெர்ட் பண்ணோம், நிறைய பேருக்கு சொல்லித்தர மாதிரி. இது டேரக்ட் கிளாஸில் மட்டும்தான் இது அந்தளவு எஃபிஷியண்ட்டாக என்னால் எடுக்க முடிஞ்சுது. இது ஆன்லைனில் கொண்டு போகும்போது என்ன ஒரு சிக்கல் ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் இதை 100% எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல. ஸோ அதனால் அதான் நான் இதை சொன்னேன். ஸோ டேரெக்டாக நம்ம கிளாஸ் பண்ணுறதுக்காக தான் கேட்டிருந்தோம். இந்த கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரக்ட் கிளாஸ் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரோ செஷன் இந்த கிளாஸு. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டோட இருங்க. இது வந்து நம்ம என்டையராக நம்ம வந்து இதில் பார்க்க போகிறதில்ல. இது பார்க்கவும் முடியாது. ஏன்னா டேரெக்டாக ஒரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியணும். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா நான் வந்து கரெக்ட் பண்ணணும். இல்லை நான் ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா நான் பக்கத்துல இருந்து கொடுக்கும் போது தான் எங்களால் ஒரு 100% எஃபெக்டிவாக எங்களால் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் இது ஒரு இன்ட்ரோ செஷன் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டென்ட்டில் போகலாம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃபாக இருக்கலாம் அல்லது உங்களோட கரியராக இருக்கலாம், சரிங்களா? இதை நீங்கள் செய்யும் போது என்ன எமோஷனில் இருக்கீங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கேட்பேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களோட ஒர்க் வந்து நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன், பட் இது எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அண்ட் நல்ல ஒர்க் இருக்குது, நல்ல ஃபேமிலி இருக்குது, பட் நான் ஒரு எம்டியாக நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன், ஒரு வெறுமை இருக்கு எனக்குள்ள அப்படின்னு நினைக்கிற ஒரு கேட்டகரி இருக்காங்க பீப்புள். அண்ட்
அதே மாதிரி எனக்கு என்ன வரும்னு தெரில. நான் எனக்கு எதை எதை கொடுத்தாலும் நான் பண்ணிடுவேன். பட் ஒரு இதில் நல்லா கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியல. நான் வந்து அடுத்தடுத்து நான் போய்க்கிட்டே இருக்கேன். ஸோ ஒரு 4 மாதம் 5 மாதம் ஒன்று பண்ணுறேன், அடுத்த 4 5 மாதம் ஒன்று பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கேட்டகரியான பீப்புள் இருக்காங்க. அடுத்தது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியுது. ஸோ என்னோட மிஷன் என்னன்னு தெரியுது, என்னோட கோல் என்னன்னு தெரியுது. நான் அதை பண்ணுறேன். பட் அதில் ஒரு பற்றாக்குறை இருக்குது. பணம் இல்லை அப்படின்றதுனால என்னால் பண்ண முடியல. அரல்ஸ் அரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து என்னால் பணம் ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேட்டகரி. இதில் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நோட் பண்ணுங்கள். இதில் ஒன்றுலேயும் நீங்கள் வரலாம், இல்லை மல்டிபிள் 2 3 இதுலேயும் நீங்கள் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, உங்கள் லைஃப்பை பற்றியோ அல்லது உங்கள் கெரியர் பற்றியோ, இந்த எமோஷனில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். ஸோ நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு சாட்டில் வந்து டன் அப்படின்றத எனக்கு கொடுங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறோம். ஏன்னா மிஸ்டேக் எங்கேன்னு தெரியாமல் நம்ம சரி பண்ண முடியாது. ஸோ நம்ம மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு டூலாக அமையும். ஓகே. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு கிளாரிஃபிக்காக கேட்குறேன். இங்கே இருக்க பீப்புள் வந்து என்னென்னலாம் உங்களுக்கு லைஃப்பில் வந்து மிஸ் ஆனதாக பார்த்தீங்க? ஒரு மீனிங்கா, எம்டினஸ்ஸா, இல்லை வந்து அன்சர்டனிட்டியா, இல்லை மணியா? ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இங்கே எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். நீங்கள் சேட்டில் சொல்லலாம். ஐயா மன்னிக்கணும், மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க ஐயா. நீங்க என்ன? ஆ அதாவது ஆஹ் இப்போ பீப்புளுக்கு புரிஞ்சிருச்சு. ஆஹ் அதாவது இப்போ நீங்கள் நோட் பண்ணீங்க இல்லையா? ஸோ அதில் உங்களுக்கு என்ன வந்து மிஸ் ஆச்சு? ஸோ என்கிட்ட வந்து மீனிங் இல்லையா, ஆர் எம்டினஸ் அப்படின்றது இருக்கா, இல்லை நிலைத்தன்மை அன்சர்டினிட்டி அப்படின்றது இல்லையா, இல்லை பற்றாக்குறை பணம் அப்படின்றது ஒரு பற்றாக்குறையா இருக்கா அப்படின்றத என்ன காம்பினேஷனில் உங்களுக்கு வந்துச்சு? இதில் என்ன நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இல்லை அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு சில பேர் வந்து இதில் என்னால் இதை மெஷர் பண்ண முடியலன்னு போட்டிருந்தாங்க. ஓகே. அட்லீஸ்ட் ஒரு லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு கெஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? இது ஒன்றும் இல்லை அப்படின்றது கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே. நிறைய பேர் வந்து அன்சர்டனிட்டி அப்படின்ற விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. சில பேர் மணி அண்ட் சில பேர் எம்டினஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எமோஷன்ஸ்லாம் வந்து ஏன் நமக்கு இருந்துச்சு, ஸோ ஏன் நம்ம லைஃப்பில் வந்துச்சு, நம்ம என்ன சரி பண்ணால் இந்த எமோஷன்ஸை வந்து திரும்பி, அதாவது ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்க ஒரு லைஃப் வந்து எப்படி ஒரு மீனிங்காக மாற்றலாம், அண்ட் எம்டினஸாக இருக்க ஒரு லைஃப் வந்து எப்படி ஹாப்பினஸாக மாற்றலாம், அண்டு இந்த மாதிரி தொடர்ச்சியாக அன்சர்டனிட்டியாக இருக்கு இல்லையா, அது எப்படி நம்ம ஒரு ஒரு நிலைத்தன்மையோட ஒரு லாஞ்சிவிட்டியோட நம்ம எடுத்துகிட்டு போகலாம், பணம் இல்லை பற்றாக்குறையாக இருக்குன்னா அது எப்படி திரும்பி பொருளாதார நிறைவு ஏற்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போது எங்கெங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கான சொல்யூஷன். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு இக்கிகாயோட ஒரு மாடல். அண்ட் இந்த மாடல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் இன்றைக்கும் மேட்ச் ஆகும். 1200 வருஷம், ஒரு 2000 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் இந்த இக்கிகாய் கான்செப்ட் உருவானது. பட் இன்றைக்குமே இந்த லைஃப் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம பார்த்துருவோம். என்னோட லைஃப்பில் வந்து மீனிங்கே இல்லை அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்காங்க இல்லையா?
ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஆனால் எனக்கு அதில் ஒரு என்ன மீனிங் எனக்கு புரியல, ஸோ எதுக்காக ஒர்க் பண்ணுறோம் என்று எனக்கு தெரியல அப்படின்ற இருக்க பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஷன், அதாவது என்னன்னா அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த வந்து அவங்க செய்யலாம், செஞ்சுட்டு இருப்பாங்க, அது சார்ந்த வேலைகளையும் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மிஷன் அப்படின்றது இருக்காது, ஒரு கோல் ஆர் இந்த உலகத்துக்கு அவங்க ஏதோ ஒன்று செய்ய நினைப்பாங்க இல்லையா, அந்த மிஷன் ஒன்று இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சதையே செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, இது எதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். அடுத்ததா எம்டினஸ் அப்படின்றது தான் நிறைய பேர் இங்கே வந்து சொல்லியிருந்தீங்க. வெறுமை, சாரி, அன்சர்டனிட்டி சொல்லியிருந்தீங்க. அண்ட் எம்டினஸ் சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த எம்டினஸ் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு ப்ரொஃபஷன் எடுத்திருப்போம், அது வெதர் நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட நம்ம தெரியாது. நம்ம ஒரு ப்ரொஃபஷன் எடுத்திருப்போம், இந்த ப்ரொஃபஷனை கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ 30 வருஷம் கழிச்சு ரிட்டையர்ட் ஆகுறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு பீப்புள் கேட்டகரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 30 வருஷம் செஞ்சுட்டே இருப்போம், வாழ்க்கை முழுக்க இதான் செய்ய போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ஒர்க் வந்து நமக்கு பிடிச்சிருக்கவும் செஞ்சிருக்காது. ரெண்டாவது, இந்த ஒர்க்காக எதுக்காக பண்ணுறோம், ஒரு மிஷனும் இருக்காது. ஸோ இந்த பீப்புள்கிட்ட நமக்கு வந்து ஒரு எம்டினஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அடுத்ததா நிறைய பீப்புள் அன்சர்டனிட்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்கள்ட்ட என்ன ஒரு சிக்கலாக இருக்குன்னா, பிடிச்சதை செய்வாங்க, அண்ட் பிடிச்ச ஒர்க் ஒரு ப்ரொஃபஷனாகவும் எடுத்து செய்வாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு கோல் இல்லாதனால என்ன ஆகும்னா, நான் பிடிச்சதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சதை மட்டுமே செஞ்சு செஞ்சு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பர்ஃபெக்டான நம்ம மிஷன் இருக்காது அவங்கள்ட்ட. ஸோ அதனால் அவங்க மாற்றிட்டே இருப்பாங்க. அடுத்ததா பற்றாக்குறை, அதாவது நோ மணி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த கேட்டகரி பீப்புள் வந்து நம்ம பொதுவாக ஒரு மிஷன் ஓரியன்ட் பீப்புளாக இருப்பாங்க. அதாவது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருப்பாங்க, அண்டு ஏதோ ஒரு என்ஜிஓஸில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நல்ல ஒரு பேஷன் இருக்கும், பிடிச்சதை செய்வாங்க, பீப்புள் சர்வீஸ் பண்ணுவாங்க, ஒரு மிஷனோட இருப்பாங்க. ஆனால் அந்த ஒர்க்கை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறோன்னு தெரியாமல், அதை ப்ரொஃபஷனை மாற்ற தெரியாமல் என்ன ஆயிரும்னா அவங்களுக்கு ஒரு பற்றாக்குறை வந்துடும். அப்போது இந்த ஒரு விஷயத்த நம்ம யார் யாருக்கெல்லாம் என்ன இங்கே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ நிறைய பீப்புள் வந்து அன்செட்டில் இங்கே இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு மிஷன் இருக்குது, ஸோ வெக்கேஷன் வந்து இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த பேஷன் ப்ரொஃபஷன் வந்து அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அதனால் அந்த அன்சர்டினிட்டி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள்கிட்ட யாராவது இப்போ ஓகே, ஸோ சேட்டில் இப்போ நீங்கள் யாராவது ஒரு கேட்டகரி சொல்லுங்களேன். இப்போது உங்கள்கிட்ட என்ன எம்டினஸ் இருக்கா இல்லை வந்து பற்றாக்குறை இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ அவங்கள்ட்ட பேரை வச்சு அவங்கள்ட்ட நான் உங்களுக்கு எப்படி அவங்க வந்து டிசைன் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அருண் கிருஷ்ணன் அப்படின்றவர் வந்துட்டு மணி இல்லை அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட ஒரு பேஷன் இருக்கும் அண்ட் மிஷன் வந்து இருக்கும். அது என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்கும். பட் அந்த வந்து அவங்க ப்ரொஃபஷனாகவும் அண்ட் வெக்கேஷனாகவும் மாற்றிருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம மானிட்டைசேஷன் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு நீங்கள் மானிட்டைஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுவீங்க. அதே ஒரு விஷயத்த நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க, ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் அதே ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சதே செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அதில் மாஸ்டரி ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு அதில் காம்படிஷனே இருக்காது. அந்த உங்களோட ஏரியாவில் காம்படிஷனே உங்களுக்கு இருக்காது. ஸோ இது வந்து இப்போது மணி ஓரியன்ட் என்கிட்ட இல்லை, மணி என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண ஏரியா வந்து ப்ரொஃபஷன் அண்ட் வெக்கேஷன். அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்கை நீங்கள் உங்கள் லைஃப் லாங் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து செய்யணும். வாழ்க்கை சிக்கல், கணவன் மனைவி உறவு சிக்கல் நம்ம இதெல்லாம், இது வந்து ரிலேஷன்ஷிப் கிளாஸ் கிடையாது, கேரியர் கிளாஸ். ஸோ கேரியர் சார்ந்த விஷயத்தை கேளுங்க. ஸோ அன்சர்டினிட்டி, இப்போ அன்சர்டினிட்டி வந்து எதனால் வருது அப்படின்னா,
அவங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க அண்ட் பிடிச்ச ஒர்க்கில் இருப்பாங்க. பட் இந்த மிஷன் மட்டும் அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ இந்த மிஷன் என்னன்னா ஆஹ், இப்போ உங்களை சுற்றி ஆர் உங்கள் மனசுக்குள்ள ஒரு இன்ட்யூஷனை நீங்களே கேட்டு பாருங்களேன். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அண்ட் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டே உங்களுக்கு நாளுக்கு நாள் தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட மிஷன். நிறைய பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு மிஷன் இருக்கும், ஆனால் அதை வேற யாராவது வந்து செய்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்களோட மிஷனை வந்து இவங்க விட்டுருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா இந்த மிஷன் அவங்க விட்டதுனால இந்த மிஷன் ஓரியன்டட் இல்லாத நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு மீனிங் இருக்காது அண்ட் இந்த அன்சர்டனிட்டி வந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு கோலை நோக்கி அவங்க போல மல்டிபிளை நோக்கி போகும்போது அப்படி அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் உங்களை சரி செய்யறதுக்கு என்ன விஷயம் செய்யணும்னா உங்களுக்குன்ற ஒரு மிஷனை கண்டுபிடிங்க. அந்த மிஷனை லைஃப் லாங் நீ எடுத்துகிட்டு போகிறதுக்கான விஷயத்தை செய்யுங்க. ஸோ இது எப்படி சிம்பிளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிரச்சனையை இந்த உலகத்தில் சால்வ் பண்ண விரும்புவீங்க. அதுதான் உங்களோட மிஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட மிஷன் என்னன்னா பார்த்தீங்க இல்லையா, ஸோ பீப்புளோட பர்பஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு தொடர்ச்சியான வேலைகளை நான் வந்து லைஃப் லாங் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இந்த மிஷன் அண்ட் வெக்கேஷன் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு மிஷன் அண்ட் அதை லைஃப் லாங் செய்யறதுக்கான ஒரு பாத்தை வந்து கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க அந்த நிலைத்தன்மையின்மை அப்படின்றது அன்சர்டனிட்டி வந்து போயிடும். ஒரு விஷயத்த நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக செஞ்சுட்டே இருப்பீங்க. அண்ட் எப்போ வந்து இந்த மீனிங்லெஸ் எப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்கிறோம் அண்ட் அது எப்போ நமக்கு வந்து பிடிக்கவே இல்லை, அதில் வந்து எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு தோணுது, எப்போ தோணுன்னா அவங்க அவங்களுக்கு விருப்பமான செயல்களில் வந்து விட்டுருப்பாங்க செய்கிறத. சரிங்களா, அவங்களோட பேஷன் அண்ட் ப்ரொஃபஷனை விட்டுருப்பாங்க. அதாவது எனக்கு ஒரு விஷயம் செயல் பிடிக்கும், அந்த செயலை நான் ப்ரொஃபஷனாக மாற்றாமல் வேற ஏதோ ஒரு மிஷனுக்காக, இப்போ என்னோட மிஷனுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க, என்னோட லைஃப் பர்பஸ்க்காக நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அர்த்தம் வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு பெரு நிறுவனங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தோட ஒரு இலக்குக்காகவும் அந்த நிறுவனத்தோட ஒரு லட்சியத்துக்காகவும் போகும்போது நம்மளோட பேஷன் ப்ரொஃபஷன் விட்டுறோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த மீனிங்லெஸ் அப்படின்ற ஒரு தன்மை வந்து நமக்கு ஏற்படும். ஸோ அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பேஷன் அண்ட் ப்ரொஃபஷனை வந்து நம்ம தேட ஆரம்பிக்கணும். அதை வந்து ஆஹ், நம்மளோட லைஃப் லாங் செய்யும் போது இந்த மீனிங்லெஸ் அப்படின்றது வந்து நமக்கு போய் நம்ம பண்ணுற ஒர்க் வந்து நமக்கு மீனிங்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம பிடிச்சதை தான் செய்கிறோம். ஸோ பேசிக்காக வந்து அதனால நமக்கு அந்த மீனிங் அப்படின்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து இந்த டைரக்ட் கிளாஸ் சொன்னோம் இல்லையா, அதில் என்ன பார்க்க போறோம்னா இப்போ இந்த 4 கேட்டகரி அந்த எமோஷனல் ஆன விஷயம் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து பேஷன் அண்ட் ப்ரொஃபஷனை சரி பண்ணணுமா இல்லை வந்து மிஷன் அண்ட் வெக்கேஷனை வந்து சரி பண்ணணுமா அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பேஷனை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் ஒரு பெரிய இன்னைக்கு இருக்க சிக்கலே. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், பேஷனே நமக்கு வந்து குழம்பி போச்சு. நமக்கு என்ன பேஷனாக வரும்? ப்ரொஃபஷன் அப்படின்னா நம்ம வந்து எந்த விஷயத்த நம்மளால வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக செய்ய முடியும், எந்த விஷயத்த நம்மளால மானிட்டைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியல. அண்ட் மிஷன் அப்படின்னா இந்த உலகத்தில் எனக்கு என்ன மிஷன் அப்படின்றது நமக்கு புரியல. அண்ட் லைஃப் லாங் நம்மளால என்ன தொழில் செய்ய முடியும் அப்படின்றது தெரியல. இதனால நம்ம வந்து ஒரு ஒரு ஏற்கனவே இங்கே இருக்க ஒரு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் என்னன்னா ஒரு 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 செட்டில்மெண்ட் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. செட்டில் ஆனதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம மிஷனே விட்டுருவோம், அப்படியே செட்டில்மெண்ட் ஆயிடுவோம். ஸோ அப்படின்னு பார்த்தா நம்ம லைஃபுக்கு வந்து செட்டில்மெண்ட் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ நம்ம லைஃப் லாங் வரையும் நம்மளால வந்து ஹாப்பியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் திங்கிங்லேருந்து ஒரு மாறுபட்ட திங்கிங் வாங்க. ஸோ இந்த பேஷன் ப்ரொஃபஷன் மிஷன் அண்ட் வெக்கேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் மீனிங்ஃபுல்லாக இருக்க முடியும். உங்களுக்கு இந்த வெறுமை அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்காது. பர்டிகுலராக மிஷன் ஓரியன்டாக ஒரு கோலை நோக்கி நீங்கள் போக முடியும் அண்ட் அதை மானிட்டைஸ் பண்ணி உங்களால் ஏர்னும் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சர்க்கிளை நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த டைரக்ட் கிளாஸில் நம்ம வந்து எப்படி நீங்கள் பேஷனை கண்டுபிடிக்கலாம், எப்படி உங்கள் ப்ரொஃபஷனை கண்டுபிடிக்கலாம், எப்படி உங்கள் மிஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதே அந்த கிளாஸில் வந்து சொல்லித்தர போகிறோம். இதுக்கு நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்படி நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணணும், உங்களை எப்படி வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து அங்கே சொல்லி கொடுத்துருவோம். இது ஒன்ஸ் எல்லாமே டெக்னிக் தான். இந்த டெக்னிக் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூலியமாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறதுனால திடீர்னு நமக்கே ஒரு ஒரு குழப்பம் வரும்.
எனக்கு ரீசெண்டாக நடந்ததை சொல்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய ஃபோன் வந்து ஒரு ரிப்பேர் ஆச்சு. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபோனை சர்வீஸ் கொடுக்கறதுக்காக போனேன். அப்போது அவங்க ஃபோன் ரிப்பேர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இதே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, முன்னாடியா இருந்தால் அந்த ஃபோனை ரிப்பேர் பண்ணுறாங்களே அதை கற்றுக்கிறதுக்கு 1 மந்த் ட்ரைனிங் அட்டன் பண்ணி அதை போய் கற்றுருப்பேன். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால என்ன எனக்கு ஒரு ப்ளஸ் அப்படி ஆச்சுன்னா, என்னோட மிஷன் என்னன்னா பர்பஸ். அதுக்கும் இப்போ நான் கற்றுக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இது எனக்கு இப்போ முக்கியம் இல்லை. இதை நான் எப்போயாவது ஒரு ஃப்ரீ டைம் லைஃப்பில் இருந்தால் நம்ம கற்றுக்கலாம். இது எந்த வகையிலும் என் ப்ரொஃபஷனுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நான் விலக்கி வச்சிட்டேன். இப்படி உங்களோட மிஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். நிறைய சிக்கல்கள்லாம் மாட்டாமல் ஒரு ஈஸியாக போக முடியும். ஸோ அதுக்காக உங்களை நீங்கள் ஒரு எவால்வேட் பண்ணிக்கிற ஒரு மெத்தட் தான் அது. ஸோ இப்போ நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிக்சரை வந்து நீங்கள் வேணால் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஷேர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அரல்ஸ் எழுதி கூட வச்சுக்கோங்க. எந்த ஏரியா உங்கள்கிட்ட வந்து மிஸ் ஆச்சோ அது என்ன சரி பண்ணால் நடக்கும், என்ன சரி பண்ணால் உங்களுக்கு வந்து திரும்பி அதை கம்பேக் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றத இந்த பிக்சரில் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பேஷன் ப்ரொஃபஷன் வந்து இல்லைன்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து மீனிங்லெஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம் இல்லாத தன்மை வந்துடும். அப்போ நீங்கள் வந்து எதை சரி பண்ணணும் அப்படின்றது விஷயங்கள் இதில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த ஒரு விஷயந்தான். இதை நீங்கள் வந்து இதில் ஏதாவது இப்போது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. எல்லாரும் உங்களோட அசஸ்மெண்ட் பண்ணி உங்களோட எமோஷனை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சாட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, நம்ம பேஷனை மட்டும் வச்சு நம்ம வந்து ஜாப் நம்மளால் பண்ணிட முடியும் அப்படின்னு. நிச்சயமாக இதுக்கு வந்து ஒரு அது வந்து அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி ஆன்சர் தான். அதில் பேஷனை வச்சு நம்ம உருவாக்க முடியும். பேஷன் வச்சு உருவாக்குற பீப்புள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, மிஷன் இல்லாதனால நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு பேஷனட்டாக இருக்கும். சில இன்டெலெக்சுவல் கியூரியஸ் பர்சன் இருப்பாங்க. இதை கற்றுக்கலாம் அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்றுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பீப்புளுக்கு ஒரு மிஷன் இல்லை அப்படின்னா நிறைய கற்றுருப்பாங்க. எதை நம்ம வந்து லைஃப்பில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துடும். ஸோ பேஷனை வச்சு நம்ம வந்து ஜாபை வந்து முடிவு பண்ண முடியும். எஸ், அது வந்து பாதி அளவு ட்ரூத். பட் மிஷன் இருந்தால் அது கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, எல்லாரும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ எதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது என்ன நடக்கும்னா, உங்களோட பர்பஸ் அப்படின்றது இயல்பாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இது ஏன் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மகரிஷி ஐயா வந்து ஒரு கோட் வந்து சொல்லுவாங்க. என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்க ஒரு ஆற்றலை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கும் போது உங்களால் உங்களை சுற்றி இருக்க ஒரு 1000 பேருக்கு வந்து உதவ முடியும் அப்படின்னு சொல்லி. அது நிச்சயமாக உண்மை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மிஷன் இருக்கும். எல்லாருமே இந்த மிஷன் ஓரியன்டாக மாறிட்டாங்க அடிச்சுக்கோங்களேன். எல்லாருமே ஒரு 1000 பேருக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே. இப்போ மகரிஷி வந்து ஒரு மிஷன் எடுத்தார், உலக அமைதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிஷன் இருக்கும். அந்த மிஷனை நீங்கள் எடுக்கும் போது என்னன்னா, நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் ஆக ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி அந்த தொழிலையும் உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து உங்கள் சர்வீஸை கொடுக்குறீங்களோ அவ்வளோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் வந்து நீங்கள் பெரும் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களோட சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைய அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மிஷன் ஓரியன்டட் பீப்புள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அதை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பர்பஸை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சொல்லி கொடுத்துட்டு, ஸோ இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தெளிவாயிடுச்சு. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க அவங்களே. நம்ம ஒரு ஒரு டைம் வந்து பின்னாடிலேருந்து புஷ் பண்ணணும் அப்படின்ல, மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறதோ அப்படின்றது இல்லாமல் அவங்களே செல்ஃப் ஸ்டார்ட்டாக க்ரோ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன செய்யணும், இப்போ நான் அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. அதே மாதிரி இந்த லைஃப்பில் வந்து உங்கள் மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து வரணும் அப்படின்றது
மீனிங்ஃபுல்லாக தான் வாழணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் முக்கியமாக இந்த சொசைட்டிக்கு ஒரு ஒரு சர்வீஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக மாற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த மிஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது எங்கே போய் லிங்க் ஆகும்னா திரும்பி இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுல போய் லிங்க் ஆகும். ஸோ நீங்கள் என்ன உங்களோட மிஷனாக இருக்கலாம், இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று சரி பண்ண நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்பி இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயம் மாற்ற நினைச்சிங்க அப்படின்னா அந்த பீப்புள் தான் அது வந்து பீப்புளுக்கோ இங்கே இருக்க என்விரான்மெண்டலுக்கோ இங்கே இருக்க அனிமல்ஸ்க்கோ ஏதோ ஒரு வகையில் திரும்பி இந்த உலகத்துக்கு கொடுக்கறதா தான் இருக்கும் அந்த சர்வீஸ் வந்து. ஸோ ஒரு ஒரு சொசைட்டிக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுற பர்சனாக நீங்கள் வந்து மாறிட முடியும் இந்த இக்கிகாய் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு மூலியமா. ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸோட ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பர்பஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளோட லைஃப் லாங் முழுக்க இந்த ஒர்க்கை நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்குன்னு ஒரு லெகசியை வந்து இங்கே விட்டுட்டு போகிறோம். இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பீப்புள் வந்து நம்ம இந்த செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அண்ட் வந்து கொஞ்ச நாள் நம்ம ஒர்க் பண்ணுவோம், ஒரு 10 to 20 இயர்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம், அதுக்குள்ளே செட்டில் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. இந்த லெகசியை நம்ம விட்டுட்டு எப்போ போகும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க, அதை நீங்கள் வந்து லைஃப் லாங் செய்யும் போது தான் உங்களுக்குன்ற ஒரு லெகசியை வந்து நீங்கள் விட்டுட்டே போக முடியும். ஏன்னா பிடிக்காத ஒரு இடத்துல உங்களால் க்ரியேட்டிவாக யோசிக்கவே முடியாது. உங்களால் நிறைய விஷயங்கள் ப்ரொடக்டிவாக யோசித்து நீங்கள் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் உங்கள் லெகசியை நீங்கள் விட்டுட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கில் இருக்கணும். லெகசினா இப்போது இறைமதன் ஐயா இருக்கார் இல்லையா, ஸோ இந்த இப்போது இறை சாதனை மார்க்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கே உருவாக்கியிருக்காங்க. எத்தனை ஆயிரம் பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இது அவர் விட்டு போன ஒரு லெகசி. அதே மாதிரி மகரிஷி ஐயா எத்தனாயிரம் பேருக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் செஞ்சுருக்காங்க, ஒரு ஆன்மீக விழிப்புத்து கொடுத்துருக்காங்க, நிறைய டீச்சிங்ஸ் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அவர் விட்டு போன ஒரு லெகசி. இந்த மாதிரி நீங்களும் இங்கே ஒரு லெகசியை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க, அதுக்காக நீ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான். பட் உங்களோட நேம் இங்கே வந்து நீங்கள் விட்டுட்டு போக முடியும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அடுத்ததா உங்கள் பர்பஸை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, உங்களோட மிஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இதை பீப்புள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணவும் ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய பீப்புள்கிட்ட நம்ம வந்து கேட்கும் போது இந்த ஸ்பிரிச்சுவல் சைட்லேயோ நிறைய பேருக்கு இந்த பணம் சம்பாதிக்கவே பிடிக்க மாட்டேது, அது ஏன்னு தெரில. பட் என்னோட ஒரு ஆசையை இங்கே வந்து தெரிவிக்கிறேன். இந்த ஆன்மீக துறையில் இருக்கவங்களும் இல்லை இந்த மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவர்களும் வந்து பணம் சம்பாதிங்க, நிறைய சம்பாதிங்க. ஏன்னா உங்கள் கையில் பணம் இருந்தால் தான் அது நல்ல வழியில் போய் சேரும். ஸோ அதனால் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ, நல்ல வழியில் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை செய்யுங்க. நிறைய பேர் வந்து நிறைய ஆர்கனைசேஷனில் போய் பார்க்கும்போது ஒரு மேலே இருக்க அதிகாரிகள் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில வந்து நடத்துகிறாங்க. சில இடங்களில் வந்து ஒரு மனித தன்மை இல்லாத தன்மை கூட அங்கே நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஏன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஆன்மீக அறிவோ மற்ற உயிரை ஒரு உயிரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு தன்மையோ இல்லை. அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த நல்ல ஆட்கள் போய் சேரும்போது நல்லா அவங்க லைஃப்ல ஏர்ன் பண்ணும்போது இவங்களுக்கு கீழே இருக்கவரையும் நல்லா உயர்த்த முடியும். இவங்க நல்ல விஷயத்துக்கு இன்னும் அந்த மணியை வந்து நல்ல எஃபெக்டிவாக வந்து அவங்க வந்து செலவு பண்ண முடியும். ஸோ அதனால இந்த மணி அப்படின்ற விஷயத்த வந்து எல்லாருமே ஏர்ன் பண்ணணும் அண்ட் நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க. நிறைய இது ஏன் சொல்கிறேன்னா, கவுன்சிலிங்காக நிறைய பேர் வருவாங்க. அவங்கள்ட்ட இந்த ஸ்பிரிச்சுவல் சைடில் இருக்கவங்க பீப்புள் வந்து மணி மேலே ஒரு 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 அவர்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது வேணாம் அப்படின்றது என்னோட ஒரு ஒரு விஷயம். இந்த கிளாஸில் வந்து இந்த பேஷன் அப்படி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, ஸோ அது அவங்களோட பர்சனோட ஒரு தனித்திறமை. அந்த தனித்திறமை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தனித்திறமை மூலயமா அவங்க தொழிலை எப்படி வடிவமைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த நம்ம எம்டினஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணலாம், நம்ம லைஃப் லாங் முழுக்க எந்த தொழிலை செஞ்சால் நமக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக நிறைய பேருக்கு உலகத்தில் ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். பட் அது என்ன, எந்த துறையில் போகலாம் அண்ட் எந்த ஒரு செக்டாரில் நம்ம போய் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தெரியாது. அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து நம்ம டைரக்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். நம்மளோட டைரக்ட் கிளாஸ் திருப்பூரில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தில் வரும். டேட் இன்னும் சார் வந்து சொல்லலை. ஸோ சொன்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க நம்ம இறை சாதனை மார்க்கத்தில். சென்னையில் வந்து டிசம்பர் 1 வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ இதை சார்ந்த உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கிளாஸஸ் தான். 3 hours வந்து கிளாஸஸ் இருக்கும், 9 to 1 அப்படின்ற மாதிரி.
ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஆன்லைனில் எடுக்க மாட்டேன் அப்படின்றது ஷுவராக சொல்லிட்டேன். அண்ட் இந்த கிளாஸஸ்க்கு நீங்கள் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்போம், அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமா எனக்கு கமெண்ட்ஸ் சாட்டில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக உங்களோட ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, ஒரு டெக்ஸ்டாவோ ஒரு வாய்ஸ் மெசேஜாவோ இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் என்ன உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க, லேர்ன் பண்ணீங்க, அது உங்களுக்கு லைஃப்பில் எப்படி யூஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. அம்மா வாய்ஸ் ஓகேங்களா, பிரேக் ஆகுதுங்களா? இல்லைங்கய்யா, ஓகேவா இருக்குங்கய்யா. ஓகே, சரிங்கம்மா. இல்லைங்க. கிளாஸ் வந்து 9 to 1மா. யூஸ்வலாக வந்து ஒரு ஆஃப் டே தான் இருக்கும் கிளாஸு. ஓகே, இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாமா? நீங்கள் ஏதாவது சாட்டில் கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஆ சொல்லுங்கம்மா, டைம் ஆயிடுச்சுங்களா? உங்களோட வகுப்பு இல்லைங்கய்யா, நீங்க நிறைவு நிறைவு பண்ணிட்ட அப்புறம் கேள்வி பதில்னு ஒரு செக்ஷன் வைப்போங்க ஐயா. அப்படிங்களா? சரிங்கம்மா, நிறைவு ஆயிடுச்சுங்கம்மா வகுப்பு, அவ்வளோதான். ஸோ இது இன்ட்ரோ செஷன் தான். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லியாச்சு மெயின் கிளாஸில். சரி, ஓகேங்க. உங்களை ஓகே, நாங்க வாழ்த்துறோம். வாழ்த்திட்டு நம்ம கேள்வி பதிலுக்கு போலாம். ஓகேம்மா. சரிங்க, சரிங்க. சங்கீதாம்மா. அம்மா வாழ்த்திருங்கம்மா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேங்க. சரிம்மா, ஓகேம்மா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஐயா அவங்க ஷியாம் ஐயா அவங்க இன்னைக்கு தான் நமக்கு முதல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐயா அவங்க அதாவது நம்ம கரியரை வந்து நாம் எப்படி சரியாக சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது டைரக்ட் கிளாஸ் தான் ஐயா எடுப்பாங்க. அதுக்குரிய இன்ட்ரோ செக்ஷனாக தான் இன்னைக்கு நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு நம்ம அந்த விருப்பம், லட்சியம், வேலை, வெக்கேஷன் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் நம்மளோட கரியர் பற்றி அப்படின்றதா நமக்கு அந்த விஷயம்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க ஐயா. 2 பேருக்கு பதிலும் சொன்னாங்க. ஒருத்தருக்கு வந்து வேலையில் வந்து அந்த அர்த்தமின்மை இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போது மற்ற ஒரு இன்னொருவர் பேஷனுக்காக நம்ம செய்து கொண்டு இருக்கும்போது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் தீர்வை சொன்னாங்க. அப்போ நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி இந்த கேள்விகளெல்லாம் நாமளே கேட்டு நமக்கு என்ன தேவையாக இருக்குன்னு நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டெப் ப்ராசஸ் ஒன்று சொன்னாங்க. ஃபைண்ட் பர்பஸ், அப்புறம் அந்த லெகசி, லெகசி, அப்புறம் வந்து ஷேர், சார், செல் யுவர் சர்வீஸ். ஏன்னா கையில் நீங்கள் ஒரு பர்பஸ் கண்டுபிடிச்சு கையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்கள் திரும்பி மக்கள்கிட்ட போய் சேர்த்தாதான் உங்களுக்கு அதை மானிட்டைஸே ஆகும். அதனால தான் இந்த ஷேரிங் அப்படின்றது. ஆமாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க ஐயா. அப்போ நம்ம டைரக்ட் கிளாஸ் வந்து சென்னையில் வந்து December 1 இருக்கு. நம்ம எல்லாமே டொனேஷன் கிளாஸஸ் தான்மா, பெய்டு கிளாஸஸ் இல்லை, டொனேஷன் கிளாஸஸ் தான். உங்கள் விருப்ப தொகை கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்கய்யா. ஜனவரியில் வந்து திருப்பூரில் நமக்கு டேட் வந்து பின்னாடி தெரியும். ஐயா ஸ்டார்ட் பண்ணும்போது அழகாக ஒரு ஹார்ட் மெடிடேஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது நல்லா இருந்தது. ஐயாவை நம்ம வாழ்த்தி நமக்கு இன்னைக்கு இது புதுமையாக தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் தத்துவங்களாக தான் நம்ம இவ்வளோ நாள் கேட்டு தத்துவம் நமக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளை நாம் எப்படி உயர்த்திக்கணுன்ற அந்த ஒரு ப்ராசஸில் நம்ம போயிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கரியர்னும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்ந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலே வந்து இதில் கவர் ஆகும். அந்த வகையில் ஐயா அவங்க இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு உரை கொடுத்துருக்காங்க, அதாவது வகுப்பு எடுத்திருக்காங்க. ஐயா அவர்களே நாம் வாழ்த்தி மகிழலாம்.
ஹக்கு ஈலர் மலர் மருத்துவர் ஐயா அவர்கள், ஷாம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஷாம் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மதன் ஐயாக்கும் திரைசாதனை மார்க்கம் அன்பர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அண்ட் இந்த விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து எப்படிலாம் உங்களோட பர்பஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அண்ட் எப்படி உங்கள் கேரியரை வந்து டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சார்ந்த பதிவுகள் போடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் போய் பாருங்க. சரிங்களா? நன்றி. சரிங்க 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 நன்றி. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் நீங்க எந்த டவுட்னாலும் இப்போ நம்ம கரியர் சம்பந்தமா ஐயா கிட்ட நீங்க ஆட்ரைஸ் பண்ணி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு மட்டும் சங்கீதா அம்மா அறிவிப்புகள் கொடுத்துட்டு நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நம்ம உயர்த்தும் வழி அப்படின்னு ஐயா சொன்னாங்க. நம்ம உயர்த்ததுக்கு மன தவத்தை, காட்டு தவத்தை சொன்னாரு. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி. முக்கிய அறிவிப்புகள்: நாளை காலை 4:30 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கும் நன்றி உணர்வு தவம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, ஆழ்ந்ததொரு தவம், உடற்பயிற்சி ஆகியவற்றில் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். பின் 8:30 மணிக்கு தற்சோதனை பயிற்சியில் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம் என்று கூறுகிறோம். அடுத்ததாக இப்ப அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையா? மைத்திலி டிவி அம்மா அவங்க பேசியிருக்காங்க. நீங்க அன்மியூட் பண்ணி பேசுமா மைத்திலி அம்மா? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். நான் ஒரு ஜாப்ல இருக்கேன். ஓகேம்மா. இந்த ஜாப் அதாவது ரொம்ப டைம் எடுத்து நம்ம பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஜாப் 9 to 5. சேலரி ஓகே. நம்ம பண்றதுனால மத்த பொறுப்புகள்ல இருந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியல. மத்த பொறுப்புகளை சரியா ஃபுல்ஃபில் பண்ண முடியாதனால அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையிற மாதிரி இருக்கு. அந்த ஜாபுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையுது. அது அந்த ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா ஈஸியா பண்ணலாம். ஓகே. அதுல வந்து அதை எப்படி சால்வ் பண்றது சார்? ஓகே. அந்த ஜாபுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அப்டேட் பண்றதுல உங்களுக்கு சிக்கல் இருக்கு, கரெக்ட்டுங்களா சார்? அந்த ஜாபுக்கு தேவையான அந்த ஸ்கில் அப்டேட் பண்ணதுல உங்களுக்கு சிக்கல் இருக்கு, ஒரு மாதிரி பிடிக்கல. ஆமா. ஓகே. ஸோ நம்ம ஒரு ப்ரொஃபஷன் எப்படி பார்க்குறோம்னா, நம்ம இப்போ சின்ன வயசுலேருந்தே நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு என்ன உனக்கு வேலை செய்ய பிடிச்சிருக்குன்னு கேட்பாங்க இல்லையா? நீ என்ன ஆக போறேன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? டாக்டர் ஆக போறேன், லாயர் ஆக போறேன், இப்படி ஏதாவது சொல்லியிருப்போம். ஸோ நம்ம எப்போவுமே அந்த எண்டு ப்ராடக்ட், லாயர், டாக்டர் இப்படின்ற ஒரு எண்டு ப்ராடக்டை தான் நம்ம வந்து ஒரு ஒரு கோலா வச்சு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? இதுதான் நம்ம இது ட்ரெடிஷ்னல் அப்படிதான் டிசைனா இருக்கு. பட் நமக்கு எப்போ அது அவர்ஷன் ஆக ஆரம்பிக்குன்னா, அந்த டாக்டருக்கு உண்டான சப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இது நமக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியா டாக்டர் ஆயிடுவோம், எஃபர்ட்லெஸ் ஆயிடுவோம். பட் டாக்டருக்கு நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டரா ஆகும். அந்த 1 day 2 days சந்தோஷமா இருக்கும். திரும்பி லைஃப் லாங் உங்களுக்கு அதே சப்ஜெக்ட் தான் படிக்க போறோம், அதே ஸ்கில்ல தான் நம்ம வந்து டெவலப் பண்ண போறோம். அதுக்கு திரும்பி நமக்கு வந்து கம்மியாயிரும். ஸோ அப்போ நீங்கள் இங்கே மிஸ்டேக் பண்ணிருக்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் அந்த ப்ரொஃபஷன் டே டு டே பண்ணுற ப்ராசஸே உங்களுக்கு பிடிக்கல. ஸோ அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை மாற்ற பாருங்க. அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரொஃபஷன் வந்து பில்டப் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். தினையும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பற்றி படிக்கிறதோ இல்லை மெடிடேஷன் பண்ணுறதோ நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவீங்க. இதை நீங்கள் ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும். இல்ல வேற ஏதாவது ஒரு செக்டார், கோடிங்கோ அந்த மாதிரி செக்டார்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்காம போயிடும். என்ன செக்டார் சார்? இல்ல இது உங்களுக்கு பிடிச்சது இல்லாம வேற ஏதாவது ஒரு செக்டார்ல இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஷனுக்காக மட்டும் இருக்கீங்க, எனக்கு மணி ஏர்னிங்காக மட்டும் அது இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்காம போயிடும்.
அது ஒரு டிக்னிட்டியா நம்ம பார்க்கும்போது எப்படி சார்? கவர்மெண்ட் ஜாப்ங்கும் போது எப்படி சார் அத இது பண்ண அதுக்கும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அதைத்தான்மா சொல்றேன். நீங்க அந்த எண்ட் ப்ராடக்ட்டை நீங்க கோலா வச்சுட்டீங்க. டிக்னிட்டின்னு சொல்றது என்ன? இப்போ டாக்டரோ லாயரோ இல்லை நீங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ அதை நீங்க கோலா வச்சிருக்கீங்க ப்ரொஃபஷன்ல. ஆனா டே டு டே நம்ம என்ன ப்ராசஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண முடியும். டே டு டே நம்ம என்ன லேர்ன் பண்றோம், டே டு டே நம்ம என்ன ஒர்க் பண்றோம் அப்படின்றதான் நம்ம எமோஷன்ல இருந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற போது உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் வந்து எப்பவுமே ஒரு லேக்லேயே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால ஸ்கேல் அப் ஆக முடியாது. ஒரு ஒரு சின்ன வட்டத்துல நீங்க இருப்பீங்க. ஸோ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த குளோபல் லெவல்ல நீங்க வந்து ஒரு பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க ப்ரொஃபஷனே நீங்க வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும்போது நீங்க எப்படி உங்களால ஆக முடியும்? ஏன்னா நீங்க அதுல தொடர்ச்சியா உங்களை அப்டேட் பண்ணிக்க மாட்டீங்க. மத்தவங்க கேவலமா நினைப்பாங்களேன்ற ஒரு வருத்தமும் கூட வருது சார். அது 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 உங்களோட மென்டல் பிளாக். நீங்க ஏற்படுத்தியிருக்க ஒரு மென்டல், அப்படி நினைக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வச்சு நீங்க உதாரணத்துக்குல நீங்க ஒரு கேட்டகரியான வச்சுக்கோங்க. இதே கேட்டகரியில உங்களுக்கு அப்போஸ்ல உங்களை மாதிரியே இருக்க இன்னொரு பர்சன் வந்து அவங்க பிடிச்ச விஷயத்த உங்க ப்ரொஃபஷனை மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அவர் முழிச்சிருக்கும் போதெல்லாம் அதுக்காக படிப்பாரு, அதுக்காக விஷயங்கள் தேடுவாரு. அவங்களோட உங்களால கம்ப்ளீட்டே பண்ண முடியாது இந்த ப்ரொஃபஷன்ல. கரெக்ட் தானே? ஆமா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்க ப்ரொஃபஷனா மாற்றும் போது உங்களுக்கு அந்த இதில் காம்படிஷன் இருக்காது அந்த ஃபீல்ட்ல. ஏன்னா 24 hours நீங்க அதுல இருப்பீங்க. சரி சார். சார் முன்னாடி இந்த டக்குன்னு மாறாதீங்க. இல்ல நீங்க ஒர்க்ல இருக்கறனால உடனே மாறிடாதீங்க. டைம் எடுத்து உங்களோட பேஷன்ல இருந்து ப்ரொஃபஷனா மாத்தி அண்ட் அதுல இருந்து மானிட்டைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட கரியரை மாத்திக்கோங்க. உடனே மாத்தாதீங்க. சரி சார். அது வரை சைடு பை சைடா பில்ட் பண்ணுங்க. கேக்கலையே சார், இது ரெக்கார்டிங்கா எதுவும் கிடைக்குமா? சேனல்ல ரெக்கார்டிங் இருக்குமா? சரி சார். இப்ப போஸ்ட் பண்ணுவீங்களா? புரியலங்கம்மா. இப்ப போஸ்ட் பண்ணுவீங்களா சார்? ஆமா பண்ணுவாங்கம்மா. போஸ்ட் பண்ணுவாங்க. சாதனை மார்க்கத்தில் மூலமா அது போஸ்ட் பண்ணுவாங்கம்மா. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து சரோஜினி அம்மா. வாழ்க வளமுடன்மா. சரோஜினி அம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம்மா, சொல்லுங்க. ஐயா நான் வந்து கொஞ்சம் ஏஜ் லிமிட் இருக்கா கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ 80 வயசு 90 வயசு ஆனாலும் நீங்க 77 ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா. சொல்லுங்கம்மா. இந்த கிளாஸ் வந்து எவ்வளவு பீரியட், எத்தனை நாளைக்கு, எத்தனை டைம், அதுதான் கேட்டேன் நானு. ஒண்ணும் இல்லம்மா, 3 hours தான். 9 to 11. சாரி, ஒரே 9 to நாள் தானா? ஹாஃப் டே தான். 9 to 1 தான். ஓகே. ஸோ உங்களுக்கு டெக்னிக்ஸ்லாம் கொடுத்துருவோம் கையில. நீங்க அப்பயே வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அதுதான் பேஷன் என்னன்னு தெரியுது, அது ஃபுல்ஃபில் பண்ண முடியல. என்ன பேஷன்னா ஏஜ் ஆனதுனால என்னால முடியாதுங்கிற வந்து லாகிங்கா இருக்கு. ஓகே ஓகே. என்ன ஆசைப்படுறீங்க? என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? இதுதான் இப்போ இறை சாதனை மார்க்கம் போல மெடிடேஷன்லயே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலான்னு முதல்ல எல்லாம் இருந்தேன். ஓகே. ஒரு 30 years பேக்ல நான் இதுல நல்ல இன்வால்மெண்டோட இருந்தேன். அதுக்கப்புறம் இதாக வயசாக இதாயிடுச்சு, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்க வேண்டியதா போச்சு. அதனால அப்படியே அதாகி ரிட்டையரும் ஆயிட்டோம். அப்புறம் பிசிக்கலி இடையில எல்லாம் முடியாம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போனது எல்லாம் சேர்ந்து முடியல. ஆனா ஜாபை பொறுத்த வரைக்கும் நான் சாட்டிஸ்ஃபைடா இருந்தேன். ஓகே ஓகே. இதுல கத்துக்கிட்டதும் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செஞ்சேன். அதுக்குள்ள உடம்பு சரியில்லாம போய் அது பிளாக் ஆயிடுச்சு. ஆனா இப்ப இறை சாதனை மார்க்கத்துல இணைந்து நல்லா செய்யலன்னு அவரும் செய்யலாம் தான் சொல்றாரு. ஆனா எனக்கு அதுல உள்ள போக வர மாட்டேங்குது. ஏன்னா நான் அட்டன் பண்ணிட்டே இருக்கிறேன், ரெகுலரா எல்லாமே அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா டீப்பா இறங்க முடியாது, ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு ஒரு இது அந்த பிளாக் கொஞ்சம் எடுத்து விடணும். அதுதான். இல்லம்மா என்னன்னா உங்களோட மிஷன் வேற ஒண்ணா இருக்கும். அதான் நீங்க எனக்கு நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே இந்த காடு அது இது அந்த இதுலயே தான் என்னோட எண்ணமே இருந்துச்சு. சின்னதுலயே ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அந்த இதுலயே தான் எனக்கு வந்துட்டு இருந்தது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி வேணா தேடி கண்டுபிடிக்கலாம்.
ஆனா இந்த ஏஜுக்கு மேல வேறொரு ஐடியா எனக்கு வராதுன்னு தோணுது. ஏஜ் அது கிளாஸ் அட்டன் இல்ல பண்ணா அதுல என்னன்னா ஒரு தெளிவு கிடைக்குமா? உங்களோட இல்ல கிளாஸ் இல்ல உங்களோட மிஷன் என்ன, உங்களோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதான் அந்த அது உங்களுக்குள்ள இருக்க தெரியல. அந்த ஒரு ஒரு உத்வேகம் வந்து டக்குன்னு அதை செய்ய தோணிடும். அதான் கரெக்ட் இவ்வளவு நாள் கரெக்ட். வெயிட் பண்ணிருக்க மாட்டீங்க, ஆமா, உடனே செஞ்சிருவீங்க. சோ அது இன்னும் ஒருவேளை உங்களுக்கு அந்த கிளாரிட்டி பர்பஸே இல்லாதனால இல்லையோ, நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஒருவேளை பர்பஸே இல்லையோ, அதான் சரி. அப்படி கூட இருக்கும். ஏன்னா இல்ல ஏஜ் அது நமக்கு அந்த இந்த அந்த ப்ராப்பரான கான்செப்ட் கிளாரிட்டி தான் இல்ல, எனக்கு. பர்பஸ் இருக்கும், ம் அந்த கிளாரிட்டி நம்மகிட்ட இருக்காது. சோ அதை நம்ம செல்ஃப் அதான் அசஸ்மெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சலாம் நம்ம. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணா அதுக்கு க்ளூ எல்லாம் கிடைக்கும் அதுக்குதாம்மா இல்லையா? இந்த கிளாஸ். ஓகே, தேங்க்யூ. இது என்னன்னா எல்லா பீப்புளுக்குமே இங்க என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியுமா? 120 பேர் இருக்காங்க, 120 பேருக்குமே தான் என்ன லைஃப்ல பண்ணணும் அப்படின்றது தெரியும். அண்ட் என்ன சரியாகும்ன்றது தெரியும். பட் அதுக்கான ஒரு பிளான் மட்டும் கையில் இருக்காது, ஒரு கிளாரிட்டியான பிளான். ஸோ அதுதான் இந்த கிளாஸோட முக்கியமான ஒரு நோக்கமே. ஓகே கையில ஓகே ஓகே. கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மாதிரி அவங்க பண்ணிட்டே இருக்கலாம். ஆமா ஆமா, நமக்கு க்ளூ கிடைச்சது, நமக்கு பேஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா ஆகட்டும், இல்லைனாலும் பரவாயில்ல. நாலேஜ் ஆகுது, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் விஷயம். சரி நான் அட்டன் பண்ண திருப்பூர் தான் எனக்கு அட்டன் பண்ண முடியுங்க சார். ஓகே வயசு ஒரு பிரச்சனையான்னு நினைச்சேன். ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். 1938 அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. அட்மிட் பண்ணி பேசுங்கம்மா. விவோ 1938 உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா, பேசுங்கம்மா. அடுத்தது போயிடுங்க, அவங்க எடுக்கலன்னா வாழ்க அடுத்தது. வளமுடன். அருணா கிருஷ்ணன் அம்மா, அருணா கிருஷ்ணன் அம்மா அவர்கள் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு மைக் ஓபன் ஆயிடுச்சுமா? வணக்கம்மா, சொல்லுங்க. கேக்குதுங்களா அம்மா கேட்கலமா? நல்லா கேட்கலங்கம்மா. எனக்கு இட்ஸ் காமன் நல்லா கொஸ்டின்யா. கேட்கலீங்களா? ஒரே நிமிஷம், இல்ல ஒரே நிமிஷங்கம்மா, அப்படி வெளியில வந்துடுறேன், ஒரே செகண்ட். இப்ப கேக்குதுங்கம்மா, பேசுங்கம்மா. ஐயா ஐயா கேக்குதுங்களா? சரிங்கம்மா. ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு ஒரு காமன் கொஸ்டின். எனக்கு இப்ப எல்லாருமே படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு ஜாப் கிடைக்கிறது இல்ல. பட் கிடைக்கிற ஜாப எடுத்து பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 to 20,000 சேலரி வாங்குறாங்க, இல்ல ஒரு 10,000 15,000 கூட வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப அவங்க வந்துட்டு பொருளாதாரத்துல அவங்க பினான்சியலா டெஃபினட்டா அவங்களால ஃபுல்ஃபில் ஆக முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது அவங்க வந்துட்டு அது கெரியரா அவங்க வந்து லைஃப்ல வந்து சாய்ஸ் பண்ணி தான் பண்றாங்க. பட் அதுல வந்து ஃபுல்ஃபில்லா சேலரி கிடைக்குமானா கிடைக்காது. பட் அவங்க எப்படி மேற்கொண்டு அவங்கள வந்துட்டு பினான்சியலா ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும்? அதை வந்துட்டு அவங்க எப்படி அவங்க பொருளாதார இப்ப அவங்களுக்கு இதுதான் அவங்களோட டிராபேக். பட் எனக்கு வேற எதுவும் தெரியாது, எனக்கு இதுதான் தெரியும். இல்ல ஒரு நார்மலா பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்களாகட்டும். சோ இப்ப அவங்க அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க எப்படி மணி மேக் பண்ணலாம்? ஓகே, இப்போ மணி மேக் பண்றது எப்படின்னு கேக்குறீங்க, கரெக்ட்டுங்களா? டவுட். ஆமாங்க சார். எப்படி வந்து மணி மேக் பண்ணலாம் கேக்குறீங்க? ஆமாங்க சார். அவங்க அந்த மாதிரி நிலையில எப்படி இருக்கவங்க அடுத்த நிலைக்கு. ஸோ இங்கே மணி மேக் பண்ணலான்டா நம்ம பார்த்தோம் இல்லையா? நிறைய பீப்புள் வந்து ஒரு மிஷன் ஓரியன்டாக பிடி சொன்ன மாதிரி பிடி துறையை எடுத்துருவாங்க, ஸ்போர்ட்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு பேஷன் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு பேஷன் இருக்கும், அந்த ஸ்போர்ட்டில் இந்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். பட் என்ன சிக்கலாகும்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்த ஒரு ப்ரொஃபஷன் அண்டு ஒரு தொழிலை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறது இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு 18 வயசு வரையும் படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் காலேஜ் வந்து படிக்கிறோம். எதுக்காக படிக்கிறோம் பார்த்தா ஃபுல்லாக வந்து மணி ஏர்னிங்காக தான். அதாவது என்னன்னா லைஃப்பில் வந்து நம்ம அறிவை வளர்த்துக்கவும் பணம் சம்பாதிக்கவும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க இப்படி அடுத்தடுத்த கட்டம் முக்கியமாக எடுத்து பார்த்தோம்னா பணம் ஏர்ன் பண்ணுறதுக்காக படிக்கிறோம். ஆனால் நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னே அந்த நம்ம 21 வருஷத்தில் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒரு விஷயத்த நம்ம ஸ்கில் மட்டும் இருக்கும் நம்ம கையில், வந்து என்னென்னா ஸ்கில்லை மட்டும் வச்சுக்கிட்டு அது எங்கே போய் மானிட்டைஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். இதே கேட்டகரியான பீப்புள் தான் வந்து இந்த பேஷன் அண்ட் மிஷன் ஓரியன்டட் பீப்புள். அவங்க கையில் ஸ்கில் இருக்கும், ஒரு மிஷன் இருக்கும், பட் அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்னன்னா ஒரு தொழில் எப்படி இங்கே இயங்குது, தொழில் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும். நான் இந்த நானும் இந்த ஏரியாவில் லேக் ஆனேன். ஒரு ப்ரொஃபஷன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாது.
ஒரு பிஸ்னஸை எப்படி இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் நமக்கு தெரியாது, எப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியாது. ஸோ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பிஸ்னஸை நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒவ்வொரு ஃபீல்ட்லேயுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் பிஸ்னஸ் தான் லேர்ன் பண்ணணும். நம்ம பற்றாக்குறையாக மணியில் பற்றாக்குறையாக இருக்கோம்னா நம்ம பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுவும் லாங் டேர்மாக அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ஷார்ட் டேர்மே இங்கே ஒர்க் ஆகாது. யாராவது ஒருத்தர் 5 வருஷத்தில் இப்போ இருக்க பீப்புளோட மைண்ட் செட் நீங்கள் அந்த 20s ஸோ 2000 ஜென்ரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குயிக்கில் லேர்ன் பண்ணணும், குயிக்காக நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய அந்த ட்ராப் ஷிப்பிங்கு, ஷேர் மார்க்கெட்ஸு, எம்எல்எம் ப்ராஜெக்ட்ஸு நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு தொழிலே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு தொழில் பண்ண தெரியாமல் ஒரு கேம்பிளிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இது தொழில் கிடையாது. உங்கள் லைஃப் லாங் முழுக்க நீங்கள் என்ன ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியுமோ அதுதான் உங்கள் தொழிலாக மாறும். ஸோ அப்படி நீங்கள் லைஃப் லாங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் துறையில் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த ஒரு மாஸ்டராக இருப்பீங்க. நன்றி. சரிங்கம்மா. அடுத்ததாக சரவணகுமார் ஏ. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சரவணகுமார் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு பேசுங்க ஐயா கிட்ட கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி, இப்போ மீனிங்லெஸ் லைஃப், எம்டிலெஸ், அன்சர்டனிட்டி, நோ மணின்னு இருக்குங்க. இதுல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேஷன், ப்ரொபஷன், வெக்கேஷன், மிஷன், வெக்கேஷன், பேஷன், மிஷன், இது ஒரு சைடுல இருக்கு. இதுக்கு அப்புறம் அந்த சைடுல வந்து ப்ரொபஷன், வெக்கேஷன், பேஷன், மிஷன், பேஷன், ப்ரொபஷன், வெக்கேஷன் இருக்கு. இது நம்ம எதுங்க வந்து நம்ம அப்டேஷன் பண்ணணும்? இப்போ லெஃப்ட் சைடு என்ன இல்ல நினைக்கிறீங்க? எங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு நினைக்கிறீங்க? நிலைத்தன்மைன்னு நினைக்கிறீங்க. அன்சர்டினிட்டி, நிலைத்தன்மை இல்ல. ஓகே. ஸோ நிலைத்தன்மை இல்லைன்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஏரியா வந்து மிஷன் அண்ட் வெக்கேஷன். அதாவது உங்களுக்குன்னு ஒரு 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 கோலை நீங்க வந்து செட் பண்ணணும், லைஃப்ல ஒரு லட்சியத்தை வந்து செட் பண்ணணும். அண்ட் அதை வந்து லைஃப் லாங் முழுக்க பண்ணணும், அதை வந்து வாழ்க்கை முழுக்க நீங்க பண்ணணும். அது எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க ஆல்ரெடி நினைச்சிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்துல நம்ம சேஞ்ச் பண்ணணும், இந்த உலகத்துல ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, அதை நான் மாற்றணும், அதை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுதான் உங்களோட மிஷனா வந்து முடியும். ஆர் எல்ஸ் சம் பீப்புளுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல சில ஸ்பிரிச்சுவல் பீப்புள் என்ன ஆகும்னா, ஒரு மாஸ்டரோட அவங்களோட கோல் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்மையர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் என்னோட மிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட கோலுக்கு இவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஆயிடும். பட் மெஜாரிட்டியான பீப்புளுக்கு என்னன்னா, அவங்களோட லைஃப்ல அவங்க பார்ப்பாங்க இந்த மாதிரி அவங்கள சுற்றி இருக்க விஷயங்களை ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் சரி பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்த நான் மாற்றணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அது வந்து அவங்களோட மிஷனாக இருக்கும். ஸோ அதை அவங்க லைஃப் லாங் முழுக்க பண்ணும்போது அந்த நிலைத்தன்மை இன்மை அப்படின்றது அவங்க லைஃப் விட்டு போயிடும். ஏன்னா அதுக்கேற்ற ஸ்கில்லை தான் அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்கில்லை அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்க. மிஷன், வெக்கேஷனுங்களா? அப்போ நீங்க அப்படி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு உங்களோட மிஷன் என்ன நினைக்கிறீங்க? சமுதாயம் உருவாகணுங்க. என்ன ஆரோக்கியமான சமுதாயம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? உருவாக்கணும். எஸ்ங்க. இந்த சமுதாயம் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், மக்கள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். ஓகே. அப்போ நீங்க வந்து ஒரு 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 ஹெல்த் கோச்சோ இல்லை வந்து ஹெல்த் ரிலேட்டடான செக்டார்ல நீங்க இருக்க ஆசைப்படுறீங்க. இது ஒன்றை கண்டுபிடிச்சிட்டீங்க, சரிங்களா? ஒரு ஒரு உங்கள ஒன் ஆஃப் த மிஷன் வந்து இது. இதை இன்னும் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஃபைன் டியூன் பண்ணணும். இதுல எந்த ஏரியாவில் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், அது ரிலேட் ஆகும் உங்களோட மிஷனுக்கும். உங்க பேஷன், ப்ரொஃபஷன், வெக்கேஷன் எல்லாமே இன்டர்லிங்க் ஆகும். அதுதான் அந்த ஒர்க்கை நீங்க எடுத்து பண்ணும்போது மட்டும்தான் நீங்க சக்ஸஸ் பண்ண முடியும். மிஷன் ஒன்றா இருக்கு, பேஷன் ஒன்றா இருக்கு, ப்ரொஃபஷன் ஒன்றா இருக்கு, வெக்கேஷன் வேறையா இருக்குன்னா 4 பக்கமும் தனித்தனியாக இருந்தால் அதை ஒர்க் பண்ண முடியாது. அதில் 4மே வந்து ஒரு பாயிண்ட்ல இன்டர்லிங்க் ஆகும், எல்லாத்துக்குமே ஆகும்.
அதை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட growth வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்க. அதே மாதிரி இந்த ஓகேங்க. இங்கிலீஷ் ஐயா பிரேக் ஆகுதுங்க வாய்ஸ். மீனிங்லெஸ் எம்டினஸ் இருக்குங்களா உங்களுக்கு? இல்லைங்க, எம்டினஸ் இல்லைங்க, மீனிங்லெஸ். மீனிங்லெஸ் இருக்குங்களா? எஸ். ஓகே. இப்போ மீனிங்லெஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னு அர்த்தங்க. ஓகேங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயமோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கான வேலையோ நீங்கள் தொடங்கவே இல்லைன்னு அப்போ வந்து மீனிங்லெஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா வேற ஒரு பர்சனோட கோல்க்காக நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட செல்ஃப் வந்து இயங்கும். சரிங்க. சரிங்க. சரிங்க, நன்றிங்க. வாழ்க்கை நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. சசிகலாமா, வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம்மா. இல்லைங்கய்யா, இப்ப நம்மளுடைய ப்ரொஃபஷனலும் ஃபேஷனும் ஒன்னா இருக்கிறப்ப சக்சஸ் பண்ணி கொள்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்குங்கய்யா. இப்போ வந்து என்னோட ப்ரொஃபஷனல் வேற ஃபேஷன் வேற அப்படிங்கிறப்ப ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொண்டுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா இருக்கு. ஏன்னா இப்ப ப்ரொஃபஷனல்ங்கிறது நம்ம எக்கனாமிக்கலா பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்ன எடுத்துனா நான் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் வந்து அந்த ப்ரொஃபஷனலுக்காக பண்றேன். அதனால நான் ஃபேஷன் வந்து யோகா தான். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பிசினஸுக்கு வர்றவங்களை வந்து யோகாக்குள்ள கொண்டு வர்றேன். ஆனா ஒரு நாளும் வந்து யோகாக்குள்ள வந்தவங்களும் பிசினஸ்குள்ள நான் ஆட் பண்ணதே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப நமக்கு நான் வந்து சாதாரணமா அதிகமா பாத்தீங்கன்னா பிசினஸ்ல இருந்தா கூட சில விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் யோகாவுக்காக வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிசினஸ கூட இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ நான் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி டைலரிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். எல்லா நாளும் பண்ணிட்டு இருந்தப்ப இப்ப நான் இப்ப யோகால வந்துட்டு இப்ப நான் அதுல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். இப்ப டிப்ளமோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல 32 பேர் அட்மிஷன் போட்டு கிளாஸ் எடுக்கிறப்ப இப்ப இவங்க இந்த டைலரிங்காக வந்து யோகாக்காவே டைலரிங் கிளாஸ் வந்து ஒரு நாளே லீவ் விடுற மாதிரியான சூழ்நிலை வருது. வாரத்துல 6 நாள் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா 5 நாளா மாத்தி வச்சிருக்கிறேன். இப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து இது மட்டும் இல்ல, இது எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து யோகாவுக்காக வந்து ப்ரொஃபஷனல்ல வந்து நிறைய கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருக்கு. இதை எப்படி நான் மெயின்டைன் பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் கிளியர்னஸ் வேணுங்க. ஓகேம்மா. ஒன்றும் இல்லைம்மா, அது எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா ப்ரொஃபஷனில் ஒன்று இருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வேற ஒன்றா இருக்கும். நீங்கள் இன்னைக்கு இருக்க ஐடி செக்டர் பீப்புளை பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி 5 நாள் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த 2 நாள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒர்க் ஒன்று செய்வாங்க. உதாரணத்துக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதோ இல்லை ட்ராவல் பண்ணுறதோ இப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னைக்கு இப்போ நீங்கள் யோகாவில் வந்து நீங்கள் வந்து டீச்சிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது என்னைக்கு உங்க ப்ரொஃபஷன்ல நீங்க ஏர்ன் பண்ற அளவுக்கான அமௌண்ட் உங்களால எடுக்க முடியும் அப்படின்னு வருது, அப்போ நீங்க வந்து கரியரை வந்து உங்களோட பேஷனை அப்படியே நீங்க ப்ரொஃபஷனை மாத்திக்கலாம். இல்லாத போது நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரொஃபஷனுக்கு தனி ஸ்பேஸ் கொடுத்துருங்க, பேஷனுக்கு விடாம நீங்க மாதிரி ஒரு வீக்கெண்ட்ல பண்ணிட்டே இருங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை அமையல. ஸோ ஆனால் நீங்க கண்டினியூஸா நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பேஷனை வந்து ப்ரொஃபஷனை கன்வெர்ட் பண்ணிட முடியும். ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க 24 ஹவர்ஸ் எனக்கு ஒரே சிந்தனையா இருக்கு, எல்லா டைமும் நான் வந்து அதை நோக்கி தான் பயணிக்கிறேன்னும் போது ஆப்வியஸா நீங்க அந்த செக்டார்ல மட்டும் தான் growth ஆக முடியும். ப்ரொஃபஷன் பண்ணிட்டா சிந்தனை இருக்காது, அப்ப அந்த செக்டார்ல பெருசா நமக்கு growth இருக்காது. அப்போ உங்களுக்கு எந்த செக்டார்ல நீங்க growth ஆக முடியுமோ அதுதான் நீங்க லைஃப் லாங் பண்ண முடியும். ஸோ அதனால என்னைக்கு உங்க பேஷன்ல இருந்து ஒரு மானிட்டைஸ் பண்ணி ப்ரொஃபஷனுக்கு இணையான அமௌண்ட் வருதுன்னு பாருங்க, அப்போ நீங்க வந்து இதை குவிட் பண்ணிட்டு நீங்க ஃபுல் டைமா பண்ணலாம். ஏன்னா நீங்க என்ன சிக்கலாயிரும்னா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. கேட்டுக்க ஒன்றும் இல்லை, என்னன்னா பேஷன் மட்டுமே விரும்பி போற பீப்புள் வந்து என்ன சிக்கலாகும்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட ஒரு பேஷன் இருக்கும், நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற மிஷன் இருக்கும், பட் பற்றாக்குறையா இருக்கும், மணி அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியாது இனிஷியல் டேஸ்ல. அதனாலே அவங்க பேஷனை கைவிடுற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால பேஷனை ஃபியூல் பண்றதுக்கு நமக்கு ப்ரொஃபஷன் ரொம்ப அவசியம். ஸோ அதனால நீங்க ஒரு இந்த பேஷன்ல இருந்து மணி ஜென்ரேட் ஆகிற வரையும் நீங்க உங்களோட ஆல்ரெடி இருக்க ப்ரொஃபஷனும் கண்டினியூ பண்ணுங்க.
ஓகேங்க. ஆனா வந்து நான் ப்ரொஃபஷனலா இருக்கிறப்ப அதுல வர பீப்புள்ஸ வந்து 2 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல உள்ள பீப்புள்ஸ் வந்து ஏன்னா யோகா வந்து எல்லாருக்கும் மஸ்ட் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இழுத்துடுறேன். ம் ஈஸியா என்னால வந்து மெம்பர்ஸ் எல்லாம் அட்மிஷன்லாம் பண்ண முடியுது. ஆனா ம் என்னன்னா இப்ப மதன் சார் சொல்ற மாதிரி யோகாவை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து நம்ம எக்கனாமிக்கலுங்கிறத வந்து நினைச்சு கூட பார்க்கல. நான் சொல்ல போனா கையில இருந்தா நிறைய செலவு பண்ணணும்னு வச்சுக்கலாம் அதுக்காக. அதை நினைச்சு பார்க்கல. அப்படி ம் இருக்கிறப்ப ம் வந்து இப்ப அதுதான் எக்கனாமிக்கலும் நான் சொல்றேன். நமக்கு முக்கியமா கண்டிப்பா 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 நீங்க ஒண்ணும் இல்ல. நமக்கு எங்க சிக்கல் ஆகும்னா, நான் சொன்னேன்ல உங்கள்ட்ட வந்து பேஷன் இருக்கு, மிஷன் இருக்கு, என்ன செய்யணும் அப்படின்றது இருக்கு. ப்ரொஃபஷன் அதாவது வெக்கேஷன் இல்லை, அதாவது எப்படி ஒரு தொழிலை மாற்றணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. உங்க பேஷனை ஆமா எப்படி நீங்க தொழிலா மாத்திக்கணும், எப்படி அதை ஆமா எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஆமா அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ம் அதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ம் யூ கேன் ஈஸிலி ரீப்ளேஸ் யுவர் பழைய ஜாபை குவிட் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். ஏன்னா ஓகே நமக்கு தொழில் அப்படின்றது இங்க வந்து நம்ம படிச்ச விஷயங்களையோ நம்ம பொதுவா ஒவ்வொரு தொழிலும் இங்க ஒவ்வொரு மாதிரி இயங்குது. அதை நம்ம லேர்ன் பண்றது கொஞ்சம் டைம் இழுக்கும். ம் அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஆல்ரெடி நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து கஸ்டமர் ரிலேஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுனால மேபி அது கூட உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கலாம் தொழில் பண்றது. ம் ம் ஓகே ஓகே ஓகேங்க சரிங்க. ஓகே ஓகேங்க தேங்க்யூங்க வாழ்க ஸோ நீங்க வந்து பிசினஸ் எப்படி அதை வந்து மானிட்டைஸ் பண்றது மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரி சரி ஓகே வாழ்க நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது விவோ 1938. மோகன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு வாழ்க அன்மியூட் வளமுடன் அம்மா. பண்ணிருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. அன்மியூட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வரல மேம், அதான் பண்ண முடியல. வாழ்க வளமுடன் அப்படிங்களா? சார். வாழ்க வளமுடன் சார். சார் சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. நீங்க சொல்ற கேள்வி ஐயா கேட்பாரு, நீங்க சொல்லுங்க, பேசுங்க. வணக்கம் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நான் மதியத்துல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கேன் வீட்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம. கரெக்டான நேரத்துல சார் இருக்காங்களா லைன்ல? அதே வெளியே போயிட்டாரு போல இருக்கேங்கம்மா. இந்த வந்துட்டாருங்கம்மா. அம்மா கொஞ்சம் நெட்வொர்க்னு நினைக்கிறேன் ஐயாக்கு. ம் ராமையா சொல்லுங்கம்மா. வந்துட்டேம்மா சொல்லுங்கம்மா. சார் ஆமா நீங்க வணக்கம் சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளுங்க. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா. இப்ப இன்னைக்கு காலையில இருந்தே இந்த கொஸ்டின் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆ கரெக்டான நேரம் பெரிய கிஃப்ட் நீங்க வந்தீங்க சார். ரொம்ப என்ன தேங்க்ஸ். கொஸ்டின்மா இந்த விஷயங்களா? ஓகே சொன்ன ஓகே மாதிரி ஓகே. இது பண்ணலாம் அது பண்ணலான்னு ஒன்னொன்னா வந்து லைஃப்ல டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு துறையிலையும் வளர்த்துக்கிட்டு இதை பண்ணியே முடிச்சிடலான்னு ஒவ்வொரு ஏணிப்படியா ஏறி ஏறி 90% கிட்ட போயிட்டு அதை பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ ஒரு சர்க்கிள் வந்து சரி அதை அப்படியே ம் விட்டுட்டு ம் அப்படியே பல ம் ஏணிப்படி எதுவுமே பண்ணாம இப்ப வந்து நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் சார். ம் அப்ப ம் பீரியட்ல ஒன்னொன்னு இது பேஷனா தோணுது. இது நம்ம ம் பண்ணுவோம், இதை ம் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு இதுல தோணுது. ஒரு ஏணிப்படியில நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. திடீர்னு ம் அடுத்து நான் தாவிடுறேன். அப்ப அது ம் நல்லா சரி, இதை நம்ம பண்ணிடலாம், இதை நம்ம பெஸ்டா பண்ணுவோம், நம்ம பண்ணிடணும், இதை தொழிலா மாத்திரணும், இதை பண்ணணும்னு ம் தோணும். அப்புறம் வீட்ல ஏதாவது முடியல அந்த மாதிரி ஆகுறப்போ நமக்குன்னு கொடுத்த கடமை என்ன, 2 பசங்களை பாத்துக்கணும், வீட்டை பாத்துக்கணும், வீட்டை நல்லா பாத்துக்கிறோமா, அது போதும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஓடி ஓடி என்ன சம்பாதிக்க போறோம், என்ன செய்ய போறோங்கிற மாதிரி திடீர்னு ஒரு கொஸ்டின் வருது. அப்ப எல்லாத்தையும் ஓகே. முடிச்சுட்டே இருந்துறேன். வீட்டை நீட்டா வச்சுக்கிறது, பசங்களை பாத்துக்கிறது. அப்ப நான் வீட்ல இருந்தா மீதி 3 பேரும் வந்து ஃப்ரீயா அவங்கவங்களோட வேலையை பாக்குறாங்க. ம் அப்போ ம் ம் பண்றப்ப நான் எனக்கு பிடிச்சது எதை பண்றேனோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்து பேர்டனா தெரியுது அந்த நேரம். ம் அப்போ வந்து அப்போ வந்து ஸ்பிரிச்சுவலா யோசிக்கிறப்போ நம்ம வாழ தானே வந்திருக்கோம், அமைதியா வாழுவோம், மெடிடேஷன் பண்ணுவோம், யோகா பண்ணுவோம், அந்த மாதிரி தோணுதுங்க சார். 2 ம் விதமா ம் இருக்கு அடிக்கடி. எனக்கு வந்து எதை அதுதான்மா டிசைட் நீங்க அப்படியும் வாழலாம். பட் என்னன்னா உங்களுக்கு அப்படி நீங்க இருந்தீங்கன்னா ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்கா இருக்க மாதிரி தானே இருக்கும் லைஃப்ல. நீங்க ஏதோ ஒன்று செய்ய வந்திருப்பீங்க, செய்யாத மாதிரியே உங்க லைஃப்ல தோண்டிட்டே தான் இருக்கும். நீங்க என்னதான் அமைதியா இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்கிற வரையும் தான் உங்களுக்கு திரும்பி அது உந்திக்கிட்டே இருக்கும் உள்ள இருந்து.
சார் கரெக்ட்டுங்க சார். அது சொசைட்டி கொடுத்த ஒரு திணிப்புன்னு தான் எனக்கு அது தோணுது. ஏதோ ஒண்ணு பண்ணும், சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாதான் நீ ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுலயே திணிச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கும் முன்னாடி நம்ம சின்ன வயசுல இப்பதான் வந்து வேலை அந்த மாதிரி லேடிஸ் வேலைக்கு போறாங்க. அப்போ அந்த காலத்துல அப்போ வந்து வேலைங்கிறது ஒரு இது இல்ல. மேரேஜ் ஆனா பசங்களை நல்லபடியா வளர்க்கணும். இதுதான் மைண்ட் ஃபுல்லா இருந்துச்சு. அதனால பசங்களை நல்லபடியா வளர்த்தாச்சு சார். ஆனா வந்து ஸோ எது பண்ணிருக்கலாம்ல நம்ம கேள்வி என்னம்மா உங்களோட கேள்வி என்னது? அதாங்க சார், இப்போ பர்பஸ்னு நம்ம தொழில் தான் கண்டிப்பா பண்ணணுமா? இல்ல பர்பஸ் அப்படின்றது என்னன்னா, ஒருத்தருக்கு தொழில் அமையும், ஒருத்தருக்கு அதாவது உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்றது என்னன்னா, இந்த பர்பஸ் நீங்க கண்டுபிடிச்சா உங்களுக்கும் முதல்ல ஹாப்பினஸ் இருக்கும். ஒரு விஷயம் ஏதாவது ஒரு செயலாக இருக்கும், கண்டிப்பா ஒரு செயலா இருக்கும். அது உங்களுக்கும் ஹாப்பினஸ் கொடுக்கும், உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் அது வந்து ஒரு நன்மையை செய்யக்கூடியதா மாற ஆரம்பிக்கும். ஏன்னா அது ஒரு நீங்க பர்பஸ் கண்டிப்பா அதுல மிஷன் அப்படின்ற ஒரு செக்டர் இருக்கு. ஸோ மிஷனை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துல நான் ஏதோ ஒரு விஷயம் வந்து செய்யணும், இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஷயத்தை நான் மாத்தணும்னு நினைப்பேன். அதுதான் உங்களுக்கு மிஷனா இருக்கும். அப்படின்ற போது உங்களை சுத்தி இருக்க பீப்புளுக்கு அதை நீங்க இம்பாக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அது ஒரு வகையில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா சார், அது சர்டன் பீரியட்ல மாறிடுதுங்களா சார்? அது மாறி மாறி அதுதான் அப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு மிஷன் அப்படின்றது உங்களுக்கு கிளாரிட்டி தேவை. மாறுது அப்படின்னா மிஷன்ல உங்களுக்கு கிளாரிட்டி தேவை. உங்களுக்கு பிடிச்ச விஷயமா செஞ்சுட்டே இருக்கீங்க, பேஷன் இருக்கு செய்யணும் அப்படின்றது, பட் மிஷன் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இல்லாதனால மாறிட்டே இருக்கீங்க. ஸோ அது கிளாரிட்டி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அது என்னன்னு நீங்கள் கொஞ்சம் ஃபைன் டவுன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மிஷன் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நோக்கி இருக்க டேலண்ட்டை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்க சார். அது இன்னும் சாரி சார், நான் டவுட் கேட்டே இருக்கேன். சொல்லுங்க, அந்த சொல்லுங்க. வழியா நான் போய்கிட்டு இருந்தேன் சார் கொஞ்சம் பீரியட்ல. போய்கிட்டு இருக்கப்போ பின்னாடி திரும்பி பாக்குறப்போ என் பையனோட ஸ்டடீஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. என்ன நம்ம பசங்க கடவுள் பசங்களை கொடுத்துருக்காங்க, அவங்கள வந்து பாத்துக்கிறத விட்டுட்டு நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன் சார். ஓகே, அதுதான் நான் சொல்றேன். இப்போ எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ஜாப்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம பிடிச்ச விஷயங்களை செய்யலாம்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ்ல இந்த மாதிரி அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஆசையை வந்து அவங்க அந்த ட்ரீமை வந்து அவங்க சாக விடாம என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு தீனி போட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். அட நீங்க ஒரு ரிட்டையர்ட் ஆகிற பர்சன் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 60 வயசு வரையும் ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல இருக்காரு. பட் அவர் வந்து ஒரு 40 வயசுல அவரோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, ஒரு 20 வருஷமா அவரோட பர்பஸை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா அது செய்யலாம்ல. உங்க குழந்தைகள் வந்து வளர்ந்து பெரிய ஆனதுக்கு அப்புறமாவது உங்களோட பர்பஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போவாங்கல்ல. பட் பர்பஸை மொத்தமா நீங்க அழிச்சிட்டீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு உயிர்ப்பு தன்மையே இருக்காது. நீங்க இருப்பீங்க, பட் உங்கள்கிட்ட ஒரு உயிர்ப்பு தன்மை இல்லாம இருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருப்பீங்க. ஆனா புரியுதுங்க சார். எனக்கு இன்னொரு டவுட் மட்டும், அந்த ஏணிப்படிகள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு சார், நல்லா இருக்கு. எதுல ஏறுறதுன்னு ஒரு குழப்பமும் இருக்கு சார். அதுதான் நீங்க மிஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்கம்மா. மிஷன் அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சாரு அம்மா. அம்மா சாரு, உங்களுக்கு வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதா அம்மா? கேக்குதுமா. நல்லா கேக்குதுங்க. திருவாரூர் மாவட்டம். நான் திருவாரூர் மாவட்டம் சார். இங்க திருவாரூர் தஞ்சாவூர்ல எங்கேயாவது கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவீங்களா சார்? தஞ்சாவூர்ல பண்ணுவோம்மா. பண்ணும்போது சொல்றேன், நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, தஞ்சாவூர்ல பண்ணுவோம். ஓகே சார். கிளாஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம வந்து எனக்கு வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை வெளியில. ஆனா வந்து நம்மளா அதை ஏர்ன் பண்ணி நம்மளா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனா அதுக்கு வெளியிலயும் விட மாட்டேங்கிறாங்க. அதான் என்ன செய்யறதுன்னு எனக்கு எப்பவுமே ஒரு குழப்பம் இருக்கு. அதனால வந்து ஒரு எப்படின்னா மீனிங்ஃபுல்லா இருக்கிற மீனிங்லெஸ்ஸா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு தாட் இருக்கு இடையில இடையில. சரி சரிம்மா, என்ன நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அதுக்கு மக்களுக்கு? இல்ல இப்ப எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து நான் பொருளாதார ரீதியா என்னால என்ன முடியுமோ, ஒரு ஏழைங்க வீட்டு ஒரு பையன் நல்லா படிக்கிறான், அவனால படிக்க முடியல, வசதி வாய்ப்புலன்னா அது மாதிரி உள்ளவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி படிக்க வைக்கணும்.
அந்த மாதிரி ம். கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு வந்து பண்ண முடியாம இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது மாதிரி நான் பண்ணணும், அவங்களுக்கு ம். ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு சார் என்கிட்ட. ஓகே ஓகே. அதாவது பீப்புள் சர்வீஸ் ஓரியன்டா நீங்க ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா அதுல நீங்க என்ன நம்மள்ட்ட பண்ணணும்? ஆக்சுவலா வந்துன்னா எல்லாரும் இங்க பண்ணிட முடியாது. என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஒர்க் வந்து இயல்பா வரும். ம் சர்வீஸ் பண்றதுலயே சொல்றேன். இப்போ நீங்க சர்வீஸ் ம் எடுத்தீங்கன்னா கூட ஒருத்தருக்கு ம் வந்து இந்த மெடிசன் சைடு ஈஸியா இருக்கும், ஒருத்தருக்கு வந்து என்ஜிஓ சைடு வந்து ஈஸியா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேட்டகரி வரும். நீங்க ஆமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன செய்ய பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்க. உங்களோட பேஷன்ல ம் ஃபர்ஸ்ட் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் எந்த ம் சர்வீஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அண்ட் நிறைய சர்வீஸ்க்கு வந்து பார்த்தோம்னா பணம் அப்படின்றது அஹ், சில சர்வீஸ் நான் சொல்றேன். இப்போ நான் இந்த மாதிரி ம் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஆமா பெருசா நீங்க உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு அதை நீங்க ஷேர் பண்ணா போதும். ஸோ இதுவும் நம்ம பீப்புள் வந்து எப்படியும் அப்ளை பண்ண முடியும். அண்டு இப்போ நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரிங்கன்னா அந்த அக்குபஞ்சர், ஃப்ளவர் மெடிசனோ இல்லை வந்து நீங்க பிராணிக் ஹீலிங் இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீப்புளுக்கு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்ல நீங்க வந்து ஹீல் பண்ண முடியும். இந்த மாதிரி உதவி ம். பண்றதுக்கு நிறைய வகைகள் இருக்கு. முதல்ல உங்களுக்கு என்ன அதுல செய்ய பிடிச்சிருக்குன்னு பாருங்க. ஏன்னா அதை நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னத்துக்கு நீங்களே இறங்கி செஞ்சிருப்பீங்க. ஆமா ஆனா அதான் வெளியில விட மாட்டேங்கிறாங்க. ம் நம்ம வந்து இப்ப எல்லாமே இருக்கு, ஆனா அத வந்து நான் வந்து என்னோட இஷ்டப்படி செய்ய முடியாது. அதுதான் இங்க ம் ப்ராப்ளமே. உட்காந்து பேசுங்கம்மா, உட்காந்து ஃபேமிலியில் உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு ஏன்னா ரெண்டு அவங்கள ஒத்துழைப்பு இருந்தால் தான் நீங்கள் செய்ய முடியும். ஏன்னா ஃபேமிலிக்குள்ள அப்புறம் இஷ்யூ ஆயிரும். அதனால நீங்கள் உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச அவங்க விஷயங்களை என்ன என்னன்னு. சொல்றாங்கன்னா சார், ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ம் நீனா ஏர்ன் பண்ணி நீ எது வேணா செய், அதுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதான் நீங்கள் அப்போ ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களோட பேஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகே சார். பேஷன் அதை வந்து ப்ரொஃபஷனாக மாற்றிக்கோங்க. அதுக்கு தான் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே ஓகேம்மா. ஓகே சார், ரொம்ப நன்றி. வாழ்க நன்றிம்மா. வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ரகசியம் பற்றி, நம்ம கோல் என்ன, நம்ம மிஷன் என்ன, நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணி நம்ம கோல் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி மிகச் சிறப்பா எடுத்துரைத்த சாம் ஷெல்டர் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இதுவரை நமக்காக கிளாஸ் எடுத்த அவர்களும் ஐயா அவர்கள், சாம் ஷெல்டன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி, வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணவும். சாருமா, வேதாத்திரிய கவி பாடுறீங்களா? அம்மா சாருமா, ரிலீவ் ஆகுன்னா ரிலீவ் ஆயிக்கலாம், சொல்லிடலாம் ஐயா கிட்ட. ராமையா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நீங்க நீங்க ரிலீவ் ஆகணும்னா ஆயிக்கலாங்க ஐயா. ஷாமையா நன்றிங்கம்மா. சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். டெலிபோன் நம்பர் BF 711 தக்க அப்படின்னு இருக்கிறவங்க, அவங்க வேதாத்திரிய கவி பாடுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். போரில்லா நீலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, ஸ்ரீ செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஜெயந்த் பாலு அம்மா, உலக வாழ்த்து பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்.
உயரட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். இன்றைய மாலை நேர நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இறையாசிரியர் பெண்மக்களுக்கும் இறை தொண்டர்களுக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக 8:30 மணிக்கு தற்சோதனை வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம் என்று கூறுகிறோம். நன்றி, வாழ்க வளமுடன்.